வெரி குட் மார்னிங் கைஸ். வெல்கம் பேக் டு இன்வெஸ்ட் வித் ஏகே. நேற்று ஈவினிங் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் நேற்று நைட் வந்து ஃபெட்டோடைய ரேட் கட்டு டெசிஷன்ஸ் இருந்தது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு மார்க்கெட் ரியாக்ஷன்ஸோட மார்னிங்கே ரெக்கார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டூயிங் இட் இந்த மார்னிங். இன்னைக்கு ஜூன் 19th மார்க்கெட் இன்னைக்கு எப்படி இருக்கும் என்னன்னு பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஓவராலாக வந்து வாட் பாதர்ஸ் த மார்க்கெட் அப்படின்னு பார்ப்போம். மார்க்கெட்டுக்கு வந்து குட் நியூஸ் எல்லாமே வந்துருச்சு. லைக் நமக்கு தேவையான ரேட் கட் வந்துருச்சு. கேஷ் சிஆர்ஆர் அடிஷ்னலாக போனஸாக அதுவும் வந்துருச்சு. பட் வந்து ஸ்டில் மார்க்கெட் இஸ் நாட் ஃபீலிங் குட். மார்க்கெட் வந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்குது அல்லது மார்க்கெட் ரொம்ப காஷியஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸை வந்து ரொம்ப கன்சர்ன் பண்ணி வெயிட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவசியம். முதல்ல வந்து ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து ஆப்ஷன் பையர்ஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப சைட்வேஸில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ உங்கள் கேபிட்டலை சேவ் பண்ணிக்கங்க. லெட்ஸ் see வாட் ஹேப்பன்ட். நேற்று வந்து சில முக்கியமான நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நேற்று வந்து ஃப்ளாட்டாக தான் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. எங்கேயுமே போகலை, எல்லாமே நெகட்டிவ் தான். மார்க்கெட் லுக் வீக் கப்பல் ஆஃப் டேஸ். இந்த வீக் ஆரம்பிச்சதுலேருந்தே அப்படி தான் இருக்குது. இந்த சுச்சுவேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுமா என்னங்கிறத வந்து பார்ப்போம். லெட்ஸ் கோ டு நியூஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து டிஎல்எஃப். தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ரியாலிட்டி சம்மந்தமான நியூஸ், ரியல் எஸ்டேட் செக்டர் சம்மந்தமான நியூஸ் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரேட் கட்டுக்கு அப்புறம் எல்லாம் பார்க்குறோம். இது ஒரு நியூஸ் வந்து என்னென்னா, டிஎல்எஃப் வந்து ஒரு 11,000 கோடி ரூபா லக்ஸுரி ஹோம்ஸ் பிரிவானா நார்த் குருகிராமில் வந்து ஆரம்பித்து ஒரு வாரத்திலேயே வந்து அந்த வித்துட்டாங்க. 1164 யூனிட், எல்லாமே 4 பிஹெச்கே பென்ட் ஹவுஸ், எல்லாம் ப்ரீமியம் டவுன்ஷிப். நேற்று 2% ஏறிச்சு. பட் இதில் இந்த நியூஸ்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்தியாவில் ப்ரீமியம் அண்ட் லக்ஸுரி செக்மெண்ட்டுக்கு வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்லை. லைக் பிஎம்டபிள்யூ, மெர்சிடேஸ் அந்த மாதிரி லக்ஸுரி ப்ரீமியம் கார்ஸ் எல்லாம் வந்து விலை ஏற்றுறாங்க, அப்பயும் விற்கிது. அவங்களுடைய சேல்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னா, லோவர் டு அப்பர் மிடில் கிளாஸ் இவங்கள்ட்ட இருக்கிற பர்ச்சேஸ் பவர் வந்து இப்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் நியூஸ். நேற்று வந்து ஃபாஸ்டாக் இயர்லி ப்ரீமியம் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் வந்து ஆகஸ்ட் 15லேருந்து அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படின்னா, 200 ஹைவே ட்ரிப்ஸ் ஆர் 3,000 ருபீஸ் விச் எவர் வந்து கம்ஸ் ஃபர்ஸ்ட். இந்த ஸ்கீம் வந்து யாருக்குன்னா, நான் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் லைக் டாக்ஸி, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், இந்த ரெண்டல் வெஹிக்கிள்ஸ்க்குலாம் வந்து இது பொருந்தாது. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடலாக இருக்கும் அப்படிங்கிறது வந்ததும் தான் தெரியும். அதில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் என்னென்ன. 200 ஹைவே ட்ரிப்ஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து ஃபீஸபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தா தான் தெரியும். அடுத்ததாக பாலிகேப் 6,448 கோடி ரூபா கான்ட்ராக்ட் பிஎஸ்என்எல்டேருந்து எடுத்திருக்கிறாங்க. கர்நாடகா, கோவா, புதுச்சேரியில் மிடில் மைல் நெட்வொர்க் கேபிளிங்கும் அண்டு 10 வருஷம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குமான கான்ட்ராக்ட். இது ஒரு நல்ல பூஸ்ட் ஃபார் பாலிகேப். ஆல்ரெடி இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பட் வந்து ஒரு ஒரு ஒயர் கம்பெனிஸ், கேபிள் கம்பெனிஸ் வந்து அகெயின் வந்து இன்ஃப்ரா ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட்டோடைய இந்தியாவுடைய வளர்ச்சி வரும்பொழுது இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அடுத்ததாக ரேர் எலிமெண்ட்ஸை பற்றி ஒரு நியூஸ். லாஸ்ட் வீக் வந்து பார்த்தோம், இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம். இவி வெஹிக்கிள்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அது இல்லைன்னா பண்ணவே முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஆல்டர்னேட்டாக வந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகளை இது பண்ணுறாங்க. ஒரு சைனாவை மட்டுமே நம்பி இல்லாமல் ஆஸ்திரேலியாவிலிருந்து இம்போர்ட் பண்ணி பண்ணுறதுக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பெரும்பாலான இந்திய கம்பெனிகளுக்கு இப்போதைக்கு அது பிரச்சனை இல்லை. ஹுண்டாய்க்கு வந்து 1 வருஷம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளார இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படிங்கிறத நம்புவோம். இது ஆட்டோ ஸ்டாக்குக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ். அடுத்தது வந்து ஒரு பெரிய நியூஸ் வந்து ருப்பி வந்து நேற்று 86.28 இப்போ இன்னமுமே கீழே விழுந்துருச்சு. ஸோ டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. இந்த வார் சுச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது, அதுவும் மிடில் ஈஸ்டில் வார் சுச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது ஆயில் விலை ஷூட்டப் ஆகும்பொழுது டாலருடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ டாலர் வந்து அகெயின் வந்து இட் இஸ் கெய்னிங் ஸ்ட்ரென்த். நம்ம ருப்பி வந்து வீக் ஆகிட்டு இருக்கு.
ஈவன் தோ ஆர்பிஐ வந்து இத கண்ட்ரோல் பண்ண நினைச்சாலும், ஓரளவுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல. நேத்து டெசிஷன்ஸ் ரேட் கட் டெசிஷன்ஸ் வந்துச்சு. ஸோ அதையுமே இப்ப பார்த்துருவோம். ஸோ ரேட் கட் டெசிஷன் அதே தான். எந்த ரேட் கட்டும் இல்ல. ஸோ மார்க்கெட் வந்து இத பெருசா பாசிட்டிவா எதுவும் இல்ல. ஸோ இன்னைக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்ததா பிஎஸ்இ. பிஎஸ்இ நேத்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. ஒரு 6% வந்து டவுன் போயிட்டு அப்புறம் ரெக்கவர் ஆச்சு. அந்த எஃப்1ஓ எக்ஸ்பைரி டேவ மாத்துனதுனால, அவங்களுடைய வால்யூம்ல பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்ற ஒரு அச்சத்துல விழுந்துச்சு. பட் அகைன் மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருச்சு. ஸோ இத பத்தி அவங்க சிஇஓவும் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. எங்களுக்கு அதனால பிரச்சனை வராது அப்படின்னு தான் நம்புறோம். ஸோ அடுத்தது டேட்டா பார்ப்போம். நேத்து செக்டார் டேட்டா அகைன் எல்லாமே நெகட்டிவ் தான். எக்ஸெப்ட் கன்சியூமர் டூரபிள்ஸ், ஸ்லைட்லி ஆட்டோ பாசிட்டிவ் அந்த ரேர் எலிமெண்ட்ஸ் நியூஸ் அதனால. ஸோ மத்தபடி எல்லாமே வந்து நேரோ ரேஞ்ச் தான். எல்லாமே வந்து பெருசா மூவ்மெண்ட்டே இல்ல. எஃப்ஐஐ நேத்து டெட் பாசிட்டிவ். ஆல்மோஸ்ட் 900 கோடி வந்து அவங்க பாசிட்டிவ். டிஐஐ வந்து 1000 கோடி பாசிட்டிவ். எப்பவுமே நீங்க கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னா, எஃப்ஐஐ 1000 கோடிக்கு வாங்குனாங்கன்னா, டிஐஐ வந்து 3, 4000 கோடிக்கு வாங்கியிருப்பாங்க. 3 டைம்ஸ் அட்லீஸ்ட் வாங்கியிருப்பாங்க. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஈக்குவல். இது என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய டிஐஐயும் வந்து காஷியஸா இருக்காங்க. தே ஆர் சிட்டிங் ஆன் கேஷ் அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும் இதிலருந்து. ஓஐ வந்து இப்ப அடுத்தது திரும்பவும் வந்து இந்த 25,000 ஒரு பெரிய ஹர்டில். 24,900 அப்புறம் 25,000 இத பிரேக் பண்ணி தான் அடுத்தது 25,300 நம்ம ஆல்ரெடி சார்ட்ல பார்த்திருந்தோம். இப்ப பார்ப்போம். இந்த 25,300க்கு மேல எப்போ க்ளோஸ் வைக்குதோ அப்பதான் வந்து புல்லிஷ் சென்டிமென்ட் வரும். ஸோ அதுவரைக்குமே வந்து புல்லிஷ் கிடையாது. ஸோ கீப் தட் இன் மைண்ட். இப்போ நம்ம சார்ட்டுக்கு போவோம். இது நிஃப்டி டெய்லி சார்ட். பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு இன்சைட் பார் ஒரு ஒரு நல்ல ரிஜெக்ஷனோட இன்வெர்டட் ஹேமர். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்தரா வந்து டவுன் மூவ் ஆக வாய்ப்புகள் அதிகம். நம்ம 1 ஹவர் சார்ட் போய் பார்ப்போம். அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ இஃப் யூ சி இந்த ரேஞ்சிலே தான் இருக்கு. அகைன் இன்னைக்கு வந்து இது இந்த இந்த 24,600 ரேஞ்ச வந்து டெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகம். இந்த சார்ட்ட பார்க்கும் பொழுது இட் லுக்ஸ் வெரி வீக். சார்ட்ல வந்து இந்த ரொம்ப டூ மச் ஆஃப் சைட்வேஸ் மூவ்மெண்ட் வந்து எப்பவுமே என்ன ஆகும்னா, நீங்க ஒரு ஒரு ப்ராப்பரான ட்ரேட் எடுக்கவே முடியாது. ஐ அம் டாக்கிங் அபவுட் ஆப்ஷன்ஸ். உங்க பிரீமியம் வந்து வில் பி ஈட்டன் பை ஆப்ஷன் செல்லர்ஸ். அடுத்ததாக பேங்க் நிஃப்டி டெய்லி சார்ட்ட பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெய்லி சார்ட்ல இங்க போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன்ல நேத்து முந்தா நேத்து வந்து ஒரு நல்ல இன்வெர்டட் ஹேமர். நேத்து ஒரு லோ பிரேக் பண்ணி ஃபர்தரா கீழ போகல. தே ஆர் ஹோல்டிங். பேங்க்ஸ் வந்து நேத்து கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தது. ஸோ ஹோல்டிங் அப். இன்னைக்கு இது ஹோல்ட் பண்ண முடியுமாங்கிறது வந்து பார்ப்போம். பட் இந்த சார்ட் லுக்ஸ் பியரிஷ். குளோபல் மார்க்கெட் பார்ப்போம். குளோபல் மார்க்கெட்டோடைய கண்டிஷன்ஸ் இப்போ எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த வீடியோ நம்ம எடுக்கும் பொழுது டைம் ஆல்மோஸ்ட் 8 ஆகுது. ஹாங்காங் 0.5% கிட்டத்தட்ட டவுன். சைனா வந்து நியூட்ரல். யுஎஸ் வந்து நியூட்ரல் டு நெகட்டிவ். யுஎஸ் 500 யுஎஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் 0.5% வந்து நெகட்டிவ். ஜப்பான் வந்து நெகட்டிவ். சிங்கப்பூர் நெகட்டிவ். தைவான் நெகட்டிவ். ஸோ வந்து ஏசியன் மார்க்கெட் வந்து ஓவராலா நெகட்டிவ்ல தான் இருக்கு. யுஎஸ் மார்க்கெட்டுமே வந்து வீக்கா தான் இருக்கு. நம்ம நாஸ்டாக் சார்ட்ட பார்ப்போம். நாஸ்டாக் சார்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து ஒரு சப்ளை ஜோன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு தடவ டெஸ்ட் பண்ணி விழுந்துருச்சு. அதே இடத்துல தான் இப்போ போயிட்டு கம்மிங் டவுன். கெட்டிங் ரிஜெக்டட். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் தொடர்ந்து ஒரு பியரிஷ் கேண்டில் ரிஜெக்ஷன். திரும்ப இன்னைக்கும் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டிலா தான் இருக்கு. இது இன்னைக்கு டே லோவையோ இந்த லோவையோ உடைக்கும் பொழுது ஃபர்தரா இட் மைட் கம் டவுன். ஸோ இட் லுக்ஸ் பியரிஷ் தான். டவ் ஜோன்ஸ் பார்ப்போம். ஸோ டவ் ஜோன்ஸும் வந்து இட் லுக்ஸ் பியரிஷ். ஆல்மோஸ்ட் சிமிலர் சார்ட் டு நாஸ்டாக். இதுவுமே வந்து இந்த சப்ளை ஜோன் போயிட்டு ரிவர்ஸ் ஆகி கம்மிங் டவுன். ஸோ இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆக போகுதுங்கிறத பொறுத்து தான் ஃபர்தர் மூவ்மெண்ட். இந்த லோவை வந்து பிரேக் பண்ணுச்சா இட் மைட் ஃபர்தர் மூவ் டவுன். ஸோ ஓவராலா சென்டிமெண்ட் வந்து இன்னைக்கு பேரிஷ் சென்டிமெண்ட் தான். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்ஸ் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா எதுவும் ஸ்டாக்ஸ் சொல்ல போறதில்ல. ஸோ ஆல்ரெடி நேத்து சொன்ன ஐடி ஸ்டாக்ஸ் மேபி அது இன்னைக்கு அப் மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பிரைவேட் பேங்க்ஸ் வந்து இன்னைக்கு லுக்ஸ் குட் ஃபார் மூவிங் அப். பட் மார்க்கெட் சென்டிமெண்ட் இஸ் நாட் சோ குட். ஸோ இந்த மூவ்மெண்ட்லாம் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும், மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ பை சைட் ட்ரேடை வந்து பார்த்து பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. தென் உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஜர்னியை நீங்க தொடங்கணும்னா கீழே ஏஞ்சல் ஒன்னோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்கு. அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ.
கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு அதில ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா என்னோட Telegram லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணி என்ன பிங் பண்ணுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ வித் தட். நம்மளுடைய Telegram சேனல் லிங்க்கும் அங்க இருக்கு. ஸோ கிளிக் ஆன் தட். ஜாயின் அவர் சேனல். சேனல்ல நான் அப்பப்போ லைவ் மார்க்கெட்ல அப்டேட் பண்ணுவேன். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ. தட்ஸ் இட் கைஸ். பிளான் த ட்ரேட், ட்ரேட் த பிளான். தேங்க் யூ. ஹேவ் அ குட் டே.